Hi dear subscribers and friends, welcome to Craft Tamil channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு சாக்கோ அந்த பாக்ஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பெருசு. இந்த மாதிரி பாக்ஸ் இல்லைனா நீங்கள் கார்ட்போர்ட் பாக்ஸில் கூட இந்த மாதிரி நடுவில் கிளாஸ் ஷீட்டுக்கு பதிலாக நம்ம OHP ஷீட் இருக்கு இல்லையா, அது கூட ஒட்டிக்கலாம். ஓகே, எனக்கு இந்த மாதிரி கிடச்சினால இதை வச்சு நான் கிராஃப்ட் பண்ண போகிறேன். அடுத்து வந்து அக்ரிலிக் கலர்ஸில் பிளாக் கலர் எடுத்திருக்கேன். பிளாக் கலர் எடுத்து இந்த பாக்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து கொடுத்துக்கலாம். கொஞ்சமாக பெயிண்ட் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட்டு பெயிண்ட் ப்ரெஷ்ஷில் தான் கொடுத்துட்டு இருந்தேன். அது எனக்கு சரியாக வரல, நிறைய பெயிண்ட் ஆணுச்சு. ஒரு மாதிரி அந்த எழுத்தெல்லாம் அப்படியே தெரிஞ்சிச்சு, அந்த பாக்ஸில் இருக்கிற எழுத்துலாம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, நம்ம ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணோம்ல வீட்லேயே, இந்த ஸ்பாஞ்ச் தான். இதை வச்சு இது ஃபுல்லாகவே நான் இந்த எடுத்த கொஞ்சம் பெயிண்ட்லேயே இது ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் பட்டாசு அடிச்சிட்டு இருக்கிறதுனால அங்கங்கே கொஞ்சம் சவுண்டாக இருக்கும், அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோ போடுவேனானே எனக்கே தெரில. சரி, நிறைய பேர் 2-3 பேர் என்ன பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, அக்கா இன்றைக்கி டுடே கிராஃப்ட் வீடியோ இல்லையான்னு சொல்லிட்டு. அதனால் சரி, நான் என்னால் ட்ரை பண்ணுறேம்மா, ஒரு குட்டி கிராஃப்ட் வீடியோ முடிஞ்சால் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் இது ரொம்ப சிம்பிளான ஒரு கிராஃப்ட் தான். ஓகே, சிம்பிளாகவும் முடிஞ்சிடும். இப்போ வந்து நம்ம இந்த டப்பாவோட ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா, ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, மேலே, அப்புறம் வந்து சென்டரில் எல்லா இடத்துலையும் கவர் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரண்ட்டு சைடு மட்டும் கொஞ்சம் இந்த கிளாஸ் ஷீட் ஒட்டியிருக்குல்ல, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ப்ரஷ் வச்சு பார்த்து பொறுமையாக கொடுத்துக்கோங்க. அந்த கிளாஸ் ஷீட்டில் மட்டும் இல்லாத மாதிரி பார்த்துட்டு மொத்தமாக இப்போ கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் காய வச்சுருங்க. ஓகே, கொஞ்சம் நேரத்துலேயே காஞ்சிரும். நம்ம தண்ணியில் எதுவுமே கலக்காமல் தானே அடிச்சிருக்கோம், அதனால் காஞ்சிரும். அடுத்து வந்து ஒரு காம்பஸ் எடுத்துருக்கேன். காம்பஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து 2 சைடுமே ஹோல்ஸ் போடணும். இப்படி லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஹோல்ஸ் போடணும். அதில் எதுக்குன்னா நம்ம உள்ளன் த்ரெட்டு வச்சு அந்த இடத்துல கட்ட போகிறோம், அதுக்காக தான். இப்போ நான் ஹோல்ஸ் போட்டுட்டேன். இதில் வந்து உள்ளன் த்ரெட் எடுத்துகிட்டு இப்படி சைடில் கட்டிக்கிறேன். ஓகே, அந்த த்ரெட்டை வந்து அந்த ஹோல்ஸ் மூலயமா இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நூல் விட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த இடத்துலையும் முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, எந்தளவு உங்களுக்கு வந்து நூல் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்தளவு பார்த்துக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி பாக்ஸ் இல்லைனா ஒரு கார்ட்போர்ட் அட்டையை கூட நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அது வேறு மாதிரி பாக்ஸ் இருந்துச்சுன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே இப்போ வந்து இந்த பக்கமும் ஹோல்ஸ் போட்டு அந்த இடத்துலையும் கட்டிட்டேன். இப்போ கட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரே ஒரு வேலை இருக்குது நம்மளுக்கு. என்னென்னா, இந்த பாக்ஸ் ஃபுல்லாக நம்ம சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போடணும். ஓகே, அது ஒன்று தான் வேலை. இது மட்டும் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு முடிஞ்சிடும். இந்த மாதிரி அதே காம்பஸ் எடுத்து ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப நல்லா திக்னஸாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் இருந்தாலும் அந்த பாக்ஸ் கொஞ்சம் வளைஞ்சிருச்சு நான் ஹோல்ஸ் போடும் போதே. இருந்தாலும் நான் அதில் குட்டி குட்டி ஹோல்ஸ் போட்டுவிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் வேறு பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதில் போட்டுக்கோங்க. ஓகே, இதுக்கு வந்து கலருமே ஆப்ஷனல் தான், நமக்கு எந்த கலர் வேணால் பண்ணிக்கலாம். அப்படி கலரே நீங்கள் பண்ணாமல் சும்மா விட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா நைட் டைமில் நம்மளுக்கு தெரியாது, இதுக்குள்ளே நம்ம லைட் தான் செட் பண்ண போகிறோம், அதனால சொல்கிறேன். ஓகே, இப்போ ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டாச்சு. இப்போ வந்து இதுக்குள்ளே நம்ம வந்து லைட்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். சின்னதாக ஒரு குட்டி லேம்ப் நான் காமிச்சிருந்தேன்ல, ஆல்ரெடி ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். அந்த லைட் எடுத்து இதுக்குள்ளே போட போகிறேன். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா தான். இது இப்படி திருவினிங்கன்னா அப்படியே லைட் எரியும். நான் வந்து இதை குட்டி லேம்ப்புன்னு சொல்லிட்டு தான் கேட்டு வாங்கினேன் கடையில். நீங்களும் அந்த மாதிரி கேட்டு பாருங்கள். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி லைட் நான் 2 இதை வந்து திருவி இதுக்குள்ளே போடுறேன். இது நைட்டில் பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, லைட் போட்டாச்சு. இது அப்படியே கொஞ்சம் பிளாங்காக இருந்தனால இதுக்குள்ளே வேறு ஏதாச்சும் போடலான்னு சொல்லிட்டு தர்மக்கோல் பீட்ஸ் இருக்கும் இல்லையா, குட்டி குட்டியாக கலர் பீட்ஸு, அதை எடுத்து இதுக்குள்ளே நான் போட்டேன். இது சும்மா லைட் போட்டோடனே பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இந்த கிஃப்ட் பாக்ஸ்லலாம் நம்ம பார்த்துருப்போம், தெர்மாக்கோல் பீட்ஸு உள்ளே இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் நிறைய கூட நான் போடல, சும்மா கம்மியாக தான் போடுறேன். ஓகே, இதுக்குள்ளே போட்டுட்ட பிறகு பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட் பாக்ஸ்லலாம் கொஞ்சம் தெர்மாக்கோல் பீட்ஸ் போட்டு வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. பார்க்குறதுக்கு லுக்கு செம்மையாக இருந்தது. இப்போ அவ்வளோதான், சிம்பிளாக நம்மளோட கிராஃப்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நைட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் லைட்டை ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம இந்த ஹோல்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அது வழியாக அந்த லைட்டோடைய வெளிச்சம் அப்படியே வெளியே தெரியுறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளான ஒரு கிராஃப்ட் தான் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கிறது. லேம்ப். ஓகே, நைட் லேம்ப் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து குட்டீஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த லைட் மட்டும் கடையில் கேட்டு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய கிராஃப்ட்டுக்கு, நிறைய நைட் லேம்ப் மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, நான் வந்து இது சும்மா கையில் தான் பிடிச்சிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து டபுள் சைட் டேப் போட்டு அந்த உள்ளன் த்ரெட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து மேலே நீங்கள் ஒட்டி விட்டுட்டிங்கன்னா பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து தீபாவளி கிராஃப்டாக தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சும்மா யாருக்காச்சும் கிஃப்ட்டு கொடுக்குறோன்னா அவங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் நைட் லேம்ப் மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், லைக் பண்ணுவாங்க. நிறைய கிஃப்ட் ஐடியாஸ்க்காகவும் இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே.
அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.